ஒருத்தன் என்ன பண்ணுறான், நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்தா அந்த ஊருக்குள்ளே ஒரு வதந்தி பரவுச்சு. என்ன வதந்தினா, புதையல் இருக்கிறதா வதந்தி பரவுச்சு. அந்த புதையல் எங்கே இருக்குன்னா, ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தில் போய் நின்று தொலைவில் ஒரு பெரிய மலை. அந்த மலையை பார்த்தா தன்னோட நிழல் பாலைவனத்தில் எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல வந்து புதையல் இருக்கிறதா ஊருக்குள்ளே வதந்தி பரவுச்சு. இதை கேட்டு இந்த வியாபாரி என்ன பண்ணுறான், சரி யாருக்கும் தெரியாமல் இந்த புதையலை நம்மளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறான், மறுநாள் காலையிலேயே போய் அந்த பாலைவனத்தில் போய் நின்று பார்க்குறான். அந்த மலையை பார்த்தாப்புல நின்னா. இப்போ அவனோட நிழல் எங்கே விழுதுன்னா தொலைவில் விழுந்துச்சு பாலைவனத்தில் ஒரு இடத்துல. இவன் என்ன பண்ணுறான், சரி தன்னோட நிழல் படுற இடத்துல போய் தோண்ட ஆரம்பித்தான். தோண்டிக்கிட்டே இருக்கான். காலை பொழுது போய் மத்தியான பொழுது வந்துச்சு, நல்ல வெயில், நல்லா தோண்டிக்கிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கான். புதையல் எடுக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருந்தான். புதையல் கிடைக்கல. என்ன பண்ணுது, மாலை பொழுதாச்சு. மாலை பொழுது வந்தோடனே பார்த்தா அந்த நிழல் எங்கே விழுதுன்னா அவனோட காலடிகிட்ட வந்து விழுது. இவன் தோன்ற இடம் ஒரு இடமா இருக்குது. இப்போ வந்து நிழல் வந்து அவன் காலடிகிட்ட விழுந்தோன்னே அவனுக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு. ஐயோ, நிழல் வந்து காலையில் வேறு இடத்துல விழுந்துச்சே, இப்போ வந்து சாயந்தர நேரத்தில் இந்த இடத்துல விழுதே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தோணுனதெல்லாம் வீணாக போச்சே, ஐயோ புதையல் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்ப ஆரம்பித்தான். ரொம்ப வேதனைப்பட்டு உருண்டு பிறண்டு அழ ஆரம்பித்தான். ஐயோ, நமக்கு புதையல் கிடைக்காது போல இருக்கே, நம்ம காலையில் பார்த்த இடம் ஒரு இடம் நிழலாக இருந்துச்சு, இப்போ மாலை பொழுதுல வேறு இடத்துல நிழல் வந்துருச்சு சொல்லிட்டு புலம்பி அழ ஆரம்பித்தான். ஒரு துறவி போனார். அந்த துறவி வந்து இவன்கிட்ட கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படி அழுது புலம்புற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இவன் சொல்கிறான், நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் சொன்னான். உடனே துறவி சொல்கிறாரு, ஏன்பா உன்னோட வியாபாரமே நல்லா தானே நடக்குது, அதை விட்டுட்டு கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காத உன்னை போய் நினச்சி இவ்வளோ வருத்தப்படுறியே, கிடைக்காத நினச்சி வருத்தப்படுறதோட கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுப்பா அப்படின்னு சொன்னார் அந்த துறவி.